10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 நாகரிகம் நாடு சமூகம். சிற்றக்கள் ஒளி மாபோ சிவஞானம். என் அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எல்லாம் இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்தன. அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்வேன். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்து கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. நான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் ஞானியரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொற்று இயன்றவரை தாய் மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கின்றேன். சுருங்கச் சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கின்றேன். குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று நான் உறுதியாக கூறுவேன்.